இந்த எபிசோடோட ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசங்க ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம பசங்க மரம் நட்டுருப்பாங்க இல்லை அங்கெல்லாம் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டு இருந்து நம்ம ஹீரோ பரவாயில்ல, என்னுடைய அழகு தக்க குட்டி செல்லங்கள் மாணவர்கள் எல்லாம் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இது பண்ணிட்டே வராப்ல. டக்கு நம்ம ஹீரோ பார்த்த பசங்களாம் சார் இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார் அப்படின்றாரு. பார்த்தா கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமாக வர்றாப்ல நம்ம ஹீரோ. வந்தோடனே விஷயத்துக்கு வராரு. இன்னும் 2 நாளில் உங்களுக்கு வந்து காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை நல்லா சிறப்பாக பண்ணுங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஃப்ரீ, அதாவது ஃபன் பண்ண போகிறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருந்து நம்ம காரி ஆரம்பிச்சிட்டீங்களா இருங்க வந்துட்டு அப்படின்னு குடுக்குன்னு ஓடி வர்றான். வந்தனே சார் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சா இல்ல அப்படின்றான். இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா நம்ம ஹீரோ அடுத்து அப்படியே கண்டினியூஸா பேச ஆரம்பிக்கிறாரு. சரி சில விஷயங்களை வந்து அப்படியே ரேமன் பண்ணலாமா என்ன அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் 11 ஆரம்பிச்சப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாப்ல. ஸோ நம்ம தாரால வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க அதானே அப்படின்னோடனே இல்ல அப்படின்றாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம் இருந்துட்டு சார் கண்டுபிடிச்சிட்டேன், நாங்க எல்லாரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம்ல அதானே அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லடா அப்படின்னோடனே டக்கு நம்ம சாம் இருந்துட்டு சார் நீங்க சொன்னீங்க கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு, எதுவா இருந்தாலும் கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும் அப்படின்னீங்க. கரெக்டா அப்படின்றாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவோ ஃபன் பண்ணிருக்கோம், எவ்வளவோ கேம்ஸ் விளையாண்டுருக்கோம். பட் மிஸ் சாங் வந்து இன்னைக்கு ஒரு கேம் விளையாடணுன்றாங்க, வாங்க விளையாண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாப்ல. டக்குன்னு ஒரு கோடு மாதிரி லைனா போட்டு அதுல லைனா நிக்க வைக்கிறாப்ல. நிக்க வச்சுட்டு அப்ப நம்ம மிஸ் சாங் தான் சொல்றாங்க, அதாவது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உங்ககிட்ட 3 கொஸ்டின்ஸ் கேட்போம். அதுல வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆமா அப்படின்னா நீங்க முன்னாடி வரலாம், இல்ல அப்படின்னா அதே இடத்துல நின்றுங்க, நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினை கேட்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ தான். சரி ஓகே, இப்போ நீங்க கிளாஸ் 11ல ஜாயின் பண்ணதுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்ல எங்களுக்கு, அதுல சந்தோஷம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமா முன்னாடி வாங்க, இல்ல எங்களுக்கு வருத்தம் இருக்கு அப்படின்னா அதே இடத்துல நின்றுங்க அப்படின்றாரு. சோ நம்ம பசங்களை அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே முன்னாடி வர்றானுங்க. ரெண்டாவது கொஸ்டினையும் கேக்குறாங்க. சரி ஓகே, இந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஃபுல் டீடைல், அதாவது இது எதுக்காக எழுதுறோம் என்னது பண்றோம் அப்படிங்கிற மீனிங் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முன்னாடி வாங்க, இல்ல அப்படின்னா அங்கே இருங்க அப்படின்றாரு. ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, பசங்க டக்குன்னு முன்னாடி வந்துடுறாங்க. சரி என்னை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த அந்த கனவுகளை வந்து நீங்க தொலைக்காம அதை தேடி போற அந்த ஃபியூச்சரை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா, அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க எடுத்து வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹரிஸ், சாம், சாரா இவங்க 3 பேர் வந்து தான் முன்னாடி வர்றாங்க. நம்மளுடைய ராம் அண்ட் தாரா 2 பேருமே முன்னாடி வரல. சோ நம்ம ஹீரோயினை வந்து டேய் என்னடா 2 பேரும் இங்கே நிக்கிறீங்க, இங்க பாருங்கடா லைஃப் ஒன்னு இதோட முடிஞ்சிடல, இது ஒன்னும் எண்டு கிடையாது, இதுக்கப்புறம் எவ்வளவோ இருக்குடா. சோ 2 பேருமே முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே எல்லாருமே முன்னாடி வர்றாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து உண்மையிலே வந்து நல்ல கொஸ்டின் சொல்லலாம். என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, சரிடா இந்த கிளாஸ் 11க்கு வரும்போது எல்லாரும் தனித்தனி ஒரு சின்ன அதாவது தனி பறவைகள் போல வந்தீங்க, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரும் அவங்களுடைய இதயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து எல்லாருமே இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே படக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படி குதிச்சு ஜம்ப் பண்ணி முன்னாடி வந்துடுறானுங்க. சோ என்ன அப்படின்னா இப்ப 2 நாள் கழிச்சு எக்ஸாம் நடக்க போகுது, அதனால பசங்க வந்து ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி, அதாவது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அவங்க கொண்டாடுறாங்க. எப்படி அப்படின்னா ஃபுல்லா எல்லாருமே கிளாஸுக்கு வெளியே வந்து நின்னுக்கிட்டு அப்படியே அந்த பால்கனி மாதிரி இருக்கும்ல, சோ அதுல நின்னுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இதை சொல்றாங்க. 10 வருஷம் கழிச்சு நான் வந்து கியூட் ஆகணும்னு ஒரு பொண்ணு சொல்றா, ஒரு பொண்ணு என்னடானா நான் 10 வருஷம் கழிச்சு வந்து கண்டிப்பா வந்து சயின்டிஸ்டாவே அப்படின்றா, இன்னொரு பையன் இருந்துட்டு ஒரு பொண்ணுட்ட நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், லைஃப் லாங் நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் சொல்றா. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்களோட விஷய பத்தி சொல்லிக்கிறாங்க. சோ அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க, அப்புறம் வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை பத்தி அப்படியே வரிசையா சொல்லிட்டே போறாங்க. அதுக்கு அடுத்து எல்லாருமே அப்படியே எல்லாருக்குமே வந்து அந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு அந்த பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் அதாவது இது வரைக்கும் நம்ம படிச்சு கிழிச்சோன்னு சொல்லுவோம்ல, இந்த சீனை பார்த்தா எனக்கு அதாங்க ஞாபகம் வருது. எத்தனை பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் முடிக்கிறப்ப தன்னுடைய புக்கை வந்து கிழிச்சு போட்டிருக்கீங்க சொல்லுங்க பாப்பா, எக்ஸாம் முடிஞ்சோன்னா ஆடே போடா போடுறா அப்படின்னு கிழிச்சு அப்படி தூக்கற போட்டிருக்குது. நாலாம் போட்டிருக்கேங்க. நான் 10th முடிச்சோன்னே பப்ளிக் எக்ஸாமா முடிச்சோன்னே கடைசி நாள் வந்து ஒரு நோட்டு கொண்டு போயிருந்தோம், சாரி புக்கு நோட்டு 2மே கொண்டு போயிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கிழிச்சு ரெடியா வச்சிருந்தோம். ஸோ கடைசியா பரிச்சை முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போடுறா மச்சான் மேல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டோம். ஸோ அது ஒரு காலம் ஓகேங்களா. நீங்க யாராவது அந்த மாதிரி போட்டிருந்தா சொல்லுங்க. ஸோ இங்கேயும் அது மாதிரி தான் பசங்க படிச்சு கிழிச்சுட்டானுங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கிழிச்சு எல்லா பேப்பரையும் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க மேல இருந்து கீழே ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த சீன் வந்து ஸ்லோ மோஷன்ல பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் நம்மளுடைய பழைய அந்த ஸ்கூல் நினைவுகளை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டிடும். அப்படியே பாருங்க இவனுங்க பேப்பர் தூக்கி போற அந்த ஸ்கூல் மொத்தமா பாருங்க, அப்படியே அந்த பேப்பர் வந்து கீழே விழுகிறப்ப பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இந்த சீனு. இப்ப அப்படியே கட் பண்ணி இப்பதான் நம்ம சாராவோட வீட்டை காட்டுறானுங்க. ஆக்சுவலி அவங்க அம்மா பார்த்திருப்பாங்கன்னு சொன்னேன்ல, சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத காட்டுறானுங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா, அதாவது அந்த அப்பங்கார வந்துட்டு உட்கார்ந்து ஏதோ சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூம் வந்து ரெனோவேட் பண்ண போறோம், அது போக இங்க சத்தமா இருக்கும், நீ ஒரு 10 நாள் வெளியவே தங்கிரு, உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், ஏன்னா இங்க இருந்து உனக்கு படிக்க முடியாதுல்ல, நீ போய் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு சரி வாமான்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு 2 போலீஸ் உள்ள வர்றாங்க. அதை பார்த்தோன்னே இவர் வந்துட்டு வாங்க கேப்டன் ஜாங் வாங்க, என்ன எப்படி நல்லா இருக்கீங்களா, என்ன மழை வருது கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா, சரி சொல்லுங்க என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னா, உனக்காகத்தான் ஏன் வந்திருக்கோம் அப்படின்றப்பல, என்ன சொல்றீங்க, செக்ஷன் 42 படி உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், என்னன்னு தானே புரியல. ஆக்சுவலி வந்துட்டு நீங்க ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கீங்க, அதுவும் அடுத்தவங்களோட பிரைவேட்டோட வீடியோ
எடுத்து வச்சிருக்கீங்க, அதுவும் இல்லாம அதை வச்சு ரொம்ப த்ரெட்டிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது போக வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணை வந்து தப்பா வீடியோ போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு. சார் இல்ல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இவ வந்து என்னோட பொண்ணு, நான் எப்படி அந்த மாதிரி எடுப்பேன் அப்படின்றாரு. என்னது தப்பா புரிஞ்சுக்கலாம், யோ வாயா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடாப்ல. உடனே இவர் போய் அவங்க ஒய்ஃப்ட போய் என்னம்மா நீ பார்த்துட்டே இருக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவர் அங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா இந்த ஆள் ஒரு பதட்டத்துல வாய விட்டுறான். அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு பொண்ணை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டானுங்க, இவரை வந்துட்டு இது என்னோட பொண்ணு, இது மேல இப்படி வீடியோ எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய விட்டுரும். உடனே அந்த பொண்ணு கேட்கும், பாத்தியா நீ ஏன் வந்து தப்பு பண்ணிட்டு பதட்டத்துல வாய விட்டு சிக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லும். ஆனா இப்ப இந்த பைத்தியக்காரன் திருந்துற மாதிரி இல்லைங்க. இந்த தப்பு பண்றவங்க எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் நான் தப்பு பண்ணல, நீ தான் தேவையில்லாம அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக கேஸ் கொடுத்திருப்ப, பொய்யான இது கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருமா உன் பொண்ணு வேணுனே செய்யறா, நீ வந்து நம்புற, அதெல்லாம் நம்பாதராமா, என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டிட்டு போய் நல்ல மாதிரியே நடிக்கிறான். சோ அப்பதான் அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க, சரி ஓகே நீ வந்து சொல்லிட்டே இல்ல எதுவுமே பண்ணல அப்படின்னு, அப்ப இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து தேவையில்லாம சாராவோட ரூம்ல நீ கேமரா பிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, இதுக்கு பதில் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு, இந்த விஷயம் அம்மாக்கு அப்புறம் தெரியுன்னு, ஒரு பக்கம் இவன் வேற எப்பரா இவளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு என்ன பதில் சொல்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாட்டிக்கிட்டோடனே ஒரு என்ன பண்றது தெரியாம முழிப்பாங்கல்ல, அது மாதிரி தான் இப்பயும் இவனும் பண்றான். என்ன அப்படின்னா இங்க பாருங்க ரெண்டு பேருமே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க திங்கிறது தங்குறது எல்லாமே என்னோட இடம், அது போக வந்துட்டு இத்தனை வருஷமா உங்களை பாதுகாப்பா வச்சிருந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணி கொடுத்தேன், கடைசியில என்னையுமே இப்படி வந்து இது பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறா. காத்துல டக்குன்னு நம்ம சாரா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இந்த கடை ஆரம்பிச்சது, இந்த கடையை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது எல்லாமே எங்க அம்மாடா, என்ன சொன்ன இது உன் இடமா, இது உன் இடம் இல்லடா, இது எங்க அம்மாவோட இடம், நீ தான்டா எங்க கிட்ட ஒட்டிக்கிட்டு வந்து இங்க இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க, டேய் நீ ஒழுங்கா ஒன்னாவது பண்ணிருப்பியா சொல்றா, இங்க எதையாவது ஒரு விஷயத்தை நீ ஒழுங்கா பண்ணிருப்ப, ஒரு மெயின்டைன் பண்ணது கிடையாது, பாத்ரூம் அடைச்சிக்கிட்டா கூட அதையும் எங்க அம்மா தான் செய்யணும், எந்த வேலை இருந்தாலும் எங்க அம்மா செய்யணும், எங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் நீ வேலை கிடையாதுன்னு வச்சிருக்க, சொல்ல போனா எங்க அம்மா தான்டா ஓனர், ஆனா நீ ஓனர் மாதிரி உட்காந்துட்டு எல்லா வேலையும் எங்க அம்மா வாங்கினடா, இது எல்லாமே எங்க அம்மா உருவாக்குனதுடா, நீ உட்காந்து தின்னுக்கிட்டு தானடா இருந்த, வேற ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பாச்சு கிளிகளையும் கிழிச்சு விட்டுறா. நம்ம சாரா சத்தம் போடுறாள், இருந்தாலும் இவன் கேட்கற மாதிரி இல்ல, திரும்ப பதிலுக்கு இவன் சத்தம் போட ஆரம்பிக்கும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை அடிக்கிற மாதிரி போவான், பட்டக்குன்னு வந்து அந்த சின்ன பையன் ஒழுங்கா எங்க அம்மா விட்டு தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிருவான். எனக்கு இந்த சீன் பார்த்தோன்னே டக்குன்னு ஆச்சரியமாயிருச்சுங்க. அவன் இருந்துட்டு டே நீ என் பையன்டா அப்படின்னா, போடா நீங்களாம் எனக்கு அப்பனே கிடையாதுடா, எங்க அம்மா தானே எனக்கு முக்கியம் போடா அப்படின்னு சொல்லி அடிச்சு பத்தி விட்டுறான். கடைசியில் பார்த்தா திரும்ப அடிக்க போகும்போது இந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து தூக்கிட்டு போறாங்க. இவனுக்கு தேவைங்க இந்த சீன் எப்போ வருந்தாங்க நானும் காத்துக்கிட்டே இருந்தேன். பையல பிடிச்சி தூக்கி கார்ல போட்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க அம்மா அப்புறம் சாரா அந்த தம்பி மூணு பேருமே அப்படியே கட்டி பிடிச்சு அழுதுகிறாங்க பாசத்தோட. இங்க ஹீரோ ஹீரோயின் வெளியே நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இப்பதான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் மனசை தடவாக்கிட்டு தான் இதை வந்து இது பண்ணணும், வேற வழி இல்லமா. பட் என்ன ஒண்ணுனா அந்த எவிடன்ஸ் வந்து எங்க இருக்குன்னு தான் தெரியல, அவன் கிடைச்சா அவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க. தேவையில்லாம என்னோட லைஃபை பார்த்தனே தவிர என் குழந்தையோட லைஃப் நான் பார்க்கல, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓன் அழுகுறாங்க. நீங்க வந்து வருத்தம்லாம் படாதீங்க, எப்படியாவது உங்க பொண்ணை நம்ம இதுல இருந்து வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்றாங்க. சோ அவங்க தான் சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி அவருடைய கையில வந்து ஒரு பென் டிரைவ் இருக்கு, 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. ஓகே எங்களுக்கு அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்க அதை எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே அப்படி வீட்டை காட்டினாங்கன்னா அவங்க பொண்ணுகிட்ட வந்து என்னை மன்னிச்சிருமா, என் சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஓன்னு ஒரே அழுக. ஸோ இப்போதான் வந்து அந்த அம்மா வந்து அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு இனிமே நம்ம பொண்ணுக்காக தான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிக்க போறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன், என்ன அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் அதாவது சிங்கிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட லைஃபை பார்க்காம குழந்தைங்களோட லைஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்களா. அதுக்கு காரணமே தான் இது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் நிறைய இந்த மாதிரி டிஃபரன்சேஸ் ஆகும். ஸோ அந்த பிரச்சனைங்கிறது வேற வேற மாதிரி வரும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வேணாம் நமக்கு எதுக்கு இன்னொரு லைஃப், ஆல்ரெடி இருந்ததே போதும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. நம்ம குழந்தைக்காக நம்ம வாழ்ந்தாலே போதும் அந்த அளவுக்கு வந்துடுறாங்க எல்லாருமே. அப்படியே பசங்க எல்லாருமே வந்து அடுத்த நாள் எக்ஸாமுக்கு ரெடி ஆவாங்கல்ல. ஸோ அதைத்தான் காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ராம் வீட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா எப்பயும் போல பேச ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார்ல, நீங்க வந்து உங்களுடைய பேச்சை குறைச்சிக்கோங்க உங்களுடைய பையன்ட்ட அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து நினைச்சு பார்த்துட்டு அவங்க பேச்சை குறைச்சிட்டு நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு வாயிலே அடிச்சுக்கிறாங்க. பட்டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரம் காலிங் பில் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த ஸ்கூல் வாட்ச்மேன் இருந்திருப்பார்ல, இந்த அம்மாவுக்கு பழக்கமா இருந்திருப்பார்ல, அவர் வந்து புக்கையோட வந்திருப்பாரு. ஐயோ போச்சுரா நம்ம புருஷங்கார மாதிரி வீட்டில் இருக்கானே என்ன நினைக்க போறானோ அப்படின்றப்ப அவர் வந்துட்டு என்ன வெளியே நிக்கிறீங்க வாங்க உள்ள, இன்னைக்கு வந்து இங்க பார்ட்டி போய்கிட்டு இருக்கு தெரியாதா, என் பையன் எக்ஸாம் எழுத போறான், அதுவும் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறான், வாங்க வாங்க உள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து அவரையும் உட்கார வச்சு சாப்பாடுலாம் கொடுத்து பார்ட்டி மாதிரி வந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வந்து என்ஜாய் பண்றாங்க. இங்க நம்ம தாரா வீட்டில் பாத்தீங்கன்னா அவன் வந்து அவங்க ஆன்டி வீட்டில் தான் இருப்பா. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு சின்ன சேரப் மாதிரி நீ போய் எக்ஸாம் எழுத வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டெல்லாம் வச்சு ஒரு சின்ன சேரப் மாதிரி பண்றாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம தாராக்கு ஒரு சின்ன சந்தோஷம், பரவாயில்லடா நமக்கும் வந்து இந்த சேரப் பண்றதுக்கு ஆள் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க நம்ம சாரா வீட்டை காட்டுறாங்க. அவங்க அம்மா அப்படியே மெதுவா வந்து எட்டி பார்த்துட்டு சரி குழந்தை தூங்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க தம்பி வரும்போது டீ மெதுவா வாடா ஏன்டா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து நம்ம சாரா பொண்ணு வெளியே வராமா, என்னமா இப்படி ஏமா இப்படி பண்ற, எப்பயும் போல இருமா இப்படிலாம் பண்ணாதமா அப்படின்னு அவன்
அம்மா பசிக்குதுமா எனக்கு சோறு விடுமா அப்படின்னா, டேய் காலையில எழுந்துச்சு பல் விளக்குனியாடா நீ, போடா முதல்ல பல் விளக்கிட்டு வாடா உனக்கு அப்புறமே தான் சோறு அப்படின்றாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பசங்க எக்ஸாம் எழுதும் போது வழி அனுப்ப இருப்பாங்கல்ல, ஸோ அது மாதிரி நின்றுகிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அவர் இது மாதிரி காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறப்ப அவங்க அப்பா வந்திருக்க மாட்டாரு, அதை அப்படியே நினைச்சு பாக்குறாரு. அதே நேரத்தில் மேக்ஸ் வாத்தியார் வந்து, சார் நீங்க ஏன் சார் இங்க வந்திருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா பரவாயில்லடா விட்றா இருக்கட்டும்டா, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இங்க வர்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு, சும்மா இருடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் மேக்ஸ் வாத்தியார் கூட பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து தெரியுது என்ன அப்படின்னா, நீ எனக்கு போனப்ப கடைசியா உங்க அப்பா பாத்தியா இல்ல அப்படின்றப்ப, பார்த்தேன் கடைசியா வந்தாரு, எப்படியோ வந்து சேர்ந்தாரு, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஏன்னா அப்படின்னா அவங்க அப்பா வந்திருக்காரு, நான் தான் வந்து அதை சரியா கவனிக்கல போல இருக்கு, அது சீன் கொஞ்சம் முன்ன பின்ன வரவும் அதை கவனிக்காம அப்படியே சொல்லிட்டேன். ஸோ அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இப்பயும் பாக்குறாரு, பார்த்தா அவங்க அப்பா இருக்கும் மாதிரி இருக்கு, அப்படியே டக்குன்னு வந்து கையை தூக்கி காட்டுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மறைஞ்சிடறாப்ல. ஸோ பசங்க எல்லாருமே இப்போ வந்து ஆஜராகிறாங்க. எல்லாரும் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாரையும் பாட்டு பாடி வாங்க வாங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லி அந்த ஒரு சீர் அப் மாதிரி பண்ணி எல்லாரையும் வரவேற்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு வாங்கடா வாங்கடா அப்படின்றப்போ, நம்ம ராமெல்லாம் வந்து வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா அவங்க ஒரு ஃபேமிலி வந்து அந்த ஒரு 4 பேர் இருக்காங்களா, அவங்க பயங்கரமா சீர் அப் பண்ணி கூட்டு வருவாங்க. மண்டை மேல அந்த ஒரு பூ ஒன்று பிடிச்சிட்டு, டேய் என்னடா இது அப்படின்றப்ப, எங்க அம்மா தான் சார் இந்த பூவை மண்டை மேல பிடிச்சிட்டு வந்தா நான் வேகமா பாஸ் ஆயிருவேன் அப்படிதான் சொன்னாங்க அப்படிங்கிறான். இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாம் மட்டும் வரவே இல்லை. இவர் வந்து சாமுக்கு ஃபோனும் பண்றாரு. அதே நேரத்தில் இன்னொரு 60 நிமிஷம் தான் இருக்கு கேட்டு திறக்கிறதுக்கு, எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற பசங்க எல்லாத்தையும் அனுப்புறாங்க. சரி போங்க போங்க ஒன்றும் பிரச்சனை வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் யோசிக்கிறார் நம்ம ஹீரோ. என்ன அப்படின்னா 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது நம்ம சாமோட பாட்டிக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த பேக் பெயின், அது போக வந்து கிட்னி ஃபெயிலியர் இருந்திருக்கும். ஸோ அது ரொம்ப முத்திருச்சு அப்படிங்கிறனால ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பாங்க. ஸோ அங்கே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது இவர் நம்ம ஹீரோ ஹீரோனி 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. அவங்க கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பாங்க. இந்த விஷயத்தை அவனுக்கு எப்படி இது பண்றது, இன்னொரு 3 நாள் எக்ஸாம் வேற இருக்கு, எப்படி அவன் வந்து இதை சமாளிக்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கொஞ்சம் மன கலக்கத்தோடு தான் இருக்காங்க. இதே நேரத்தில் கரெக்டாக நம்ம சாமு அங்கே வந்தோன்னே எங்க பாட்டி எங்க அப்படின்னு உள்ள இருக்காரு, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகும்போது அங்கிருந்து உள்ள நர்ஸ் வெளியே வந்து, சாரி சார் இந்த மாதிரி அந்த பாட்டி வந்துட்டு கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்னு, ஐயோ பாட்டி அப்படின்னு ஓடி போயிட்டு அந்த பாட்டியை வந்து அடுத்த ஸ்ட்ரெச்சர் வச்சு கூட்டு போறாங்க. ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போயிடுறாங்க. அங்க வெளியே வந்துட்டு 3 பேருமே உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம சாமுக்கு வந்து நம்ம ஹீரோ தான் ஆறுதல் சொல்றாரு, டேய் விட்றா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, பாட்டிக்கு எல்லாம் சரியாயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன தைரியம் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் வெளியே வந்த டாக்டர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த தடவை காப்பாத்தியாச்சு, பட் இதுவே நீடிக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா நம்ம சாம் வந்துட்டு எனக்கு எக்ஸாம்லாம் வேணாம், என் பாட்டியை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். பட் நம்ம ஹீரோயினி ஹீரோ எல்லாருமே வந்து சமாதானப்படுத்தி தான் அவனை எக்ஸாம்பிள் சம்மதிக்க வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இவங்க நினைச்சு பார்த்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அங்கே இருக்கிற கூட்டத்தெல்லாம் ஒரு போலீஸ் வந்து வளர்க்குறாங்க, எந்திரி 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 அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா மேட்ரு என்னன்னே புரியாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க சூப்பர் சீனுங்க. அதாவது இந்த பரீட்சை எழுதுறதுக்கு போலீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லுவாங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே 3 போலீஸ் பைக்கில் சைரனை போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே பறந்து வர்றாங்க. யாருடா என்னடான்னு பார்த்தா அப்பா தெரியுது, சார் நான் தான் சார் சாமு அப்படின்றப்போ, வாடா 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 எங்க எக்ஸாம் எழுத போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா எல்லாருமே ஆச்சரியமாயிடுறாங்க, என்னடா இவன் போலீஸ் வண்டியில் வர்றானே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போலீஸ் டிராப் பண்ணா நமக்கு அந்த போலீஸ் மேல இருக்கக்கூடிய மரியாதை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அவன் வந்தோடனே டக்குன்னு இறங்கி ஓடுறா முதல்ல வேமா போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டை நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு ஹால் டிக்கெட் எடுத்துட்டு குடுன்னு ஓடுறான். அப்படியே இப்பதான் காட்டுறானுங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அங்க ஹாஸ்பிட்டல். இவங்க பாட்டி கூட தான் இருந்திருப்பான். அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு டாக்டர் அம்மா வந்துட்டு, இங்க வாடா என்னடா பண்ற, உனக்கு நேரம் எக்ஸாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் பாத்துக்கிறேன் தைரியமா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுப்பாங்க. இவன் அங்க இருந்து குடுக்குன்னு ஓடி வந்திருப்பான். ஸோ கரெக்டா நம்ம சாம் வந்து உள்ள போறான். அதுக்கப்புறம் தான் கேட்டே போடுறாங்க. நம்ம ஹீரோலாம் டே வேமா போடா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி அங்கிட்ட இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கத்துறாங்க. ஆல்மோஸ்ட் இங்க இந்த சீன் முடிஞ்சு ஆக்சுவலி இங்க ஒரு எண்ட் கிரெடிட் சீன் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து கிளாஸ்ல சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு பசங்களை சந்தோஷமா வந்து இது பண்ணிருப்பாப்ல. அதுக்கப்புறம் கிளம்பி வரும்போது அப்போ வந்து எல்லாருமே கேட்கறாங்க, நாங்க வந்து எக்ஸாம் முடிஞ்சோடனே எங்களுக்கு நீங்க வந்து டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவர் வந்து முடியவே முடியாது அப்படின்னு வெறப்ப நின்றுப்பாரு. ஆனா நம்ம ஹரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி இருந்து, சார் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஆளு டான்ஸ் ஆனா எப்ப இருக்குன்னு பாக்கணும், நாங்க ஆசையா ஆவலா காத்துக்கிருக்கோம் அப்படின்னு ஒரு மார்க்கமா சொல்லுவான். இதை பாக்குறப்ப சத்தியமா சொல்றேங்க என்னால சிரிப்பே அடக்க முடியலங்க. சோ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோனி 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. சோ இதோட இந்த எபிசோட முடிச்சுறானுங்க. அப்புறம் நாளைக்கு தான் கடைசி எபிசோடு, பார்க்க மறந்துடாதீங்க. ஓகே பை பை டாடா see you.